Welcome students. Today's class 11th Maths Chapter 3 Trigonometry. In previous class we learned about signs of the trigonometric functions. So first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. So first quadrant la pathina plus plus, second quadrant la minus plus, third quadrant la minus minus, fourth quadrant la உங்களுக்கு plus minus இப்படி இருக்குங்களா. So all ratios are positive. Here sin and cosecant are positive, and then third quadrant la tan and cot are positive. Fourth quadrant la பாத்தீங்க அப்படினா cosம் secant உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்களா. and then next பாருங்க, next sin of இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தாங்களா. sin of minus theta equal to minus sin theta, cos of minus theta equal to cos theta, tan of minus theta equal to minus tan theta. So இதெல்லாம் பார்த்தாங்களா. and then next பார்த்தீங்கன்னா trigonometric identitiesல so identity 6 identities பார்த்தோம். first identity பாருங்க, cos alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. and then next identity 3.2 cos alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. and then next identity 3.3 sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. next identity 3.4 sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. next tan alpha plus beta equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. next identity 3.6 tan alpha minus beta equal to tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. So நம்ம 6 identities ஓட proof வந்து previous classல பார்த்தோம். அதே மாதிரி exerciseல உங்களுக்கு 1 to 10 sums வரைக்கும் பார்த்தாங்களா. ஸோ அங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு டோலமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட இயர் CE 100 100 treated the chord of an angle as his basic trigonometric function and proved the theorem. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கார்டு மேக் பண்ணுற ஆங்கிளையும் இந்த trigonometric functionஸையும் வச்சுட்டு தியரம் ப்ரூவ் பண்ணுறாரு. In a cyclic quadrilateral, the product of the diagonals equals the sum of the product of opposite sides. So, in a cyclic quadrilateral ABCD, ACBD equal to ABCD plus ADBC. சரிங்களா. ஸோ நம்ம ஒரு cyclic quadrilateral பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ஸு. திஸ் இஸ் டயகனல். சரிங்களா. ஸோ அங்கே பாருங்கள், ஏசி டயகனல் ஏசி இன்ட்டு பிடி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸஸ் ஏபி இன்ட்டு சிடி. பாருங்கள், ஏபி இன்ட்டு சிடி ப்ளஸ் ஏடி இன்ட்டு பிசி. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ஸை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணிங்க அப்படின்னா அதனோட டயகனலோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஸிங் திஸ் தியரம் ஒன் கேன் ப்ரூவ் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஐடென்டிட்டி சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிட்டி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா 6 ஐடென்டிட்டிஸு, அந்த ஐடென்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஹென்ஸ் தீஸ் ஐடென்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் டோலமி சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அப்சர்வ் தட் cos alpha plus or minus beta not equal to cos alpha plus or minus cos beta. ஸோ நம்மளால் வந்து cos alpha plus or minus beta not equal to cos alpha plus or minus cos beta நம்ம இந்த மாதிரி எழுத மாட்டோம். சரிங்களா. and then next பாருங்க, third point, when alpha equal to beta, so sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. ஸோ இந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டானே போடுங்க. ஸோ பீட்டானே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டான்னு போடுங்க. ஸோ ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா இல்லைன்னா பீட்டாவுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ஃபா அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா sin 0 ஈக்குவல் டு, ஸோ இந்த டேர்ம் ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு sin 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு தெரிஞ்ச ரிசல்ட்டு தான். sin 0 அப்படிங்கிறது நம்ம 0ங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. and then நெக்ஸ்ட்டு பாருங்கள், when alpha equal to π/2 பீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/2ன்னு போடுங்க, பீட்டாவுக்கு பதிலாக தீட்டான்னு போட்டிங்கன்னா π/2 மைனஸ் தீட்டா, சைன் π/2 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு பாருங்கள் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவுக்கு பதிலாக நீங்கள் π/2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிங்க, பீட்டாவுக்கு பதிலாக தீட்டா.
ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/2 இங்கே பீட்டாவுக்கு பதிலாக தீட்டான்னு போட்டிங்க அப்படின்னா sin π/2 வேல்யூ உங்களுக்கு ஒன்றுங்களா, cos π/2 ஜீரோனா அந்த டேர்ம் முழுசும் ஜீரோவாகிடும். ஸோ உங்களுக்கு என்னங்க வரும், cos தீட்டா மட்டும் வருங்களா. இந்த இடத்துல sin π/2 வேல்யூ 1 ஆகிடும், cos தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா. ஸோ sin ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா தட் இஸ் sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்கோங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த tan 75 டிகிரி ஸோ இதனோட வேல்யூஸ்லாம் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ tan 45 + 30 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். cos 135 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 11th சம். Prove that sin 105 degree plus cos 105 degree equal to cos 45 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. You take first LHS. LHS equal to sin 105 plus cos 105. So sin 105 means you split into sin 60 degree plus 45 degree plus cos 105 நீங்கள் எப்படி எழுதிக்கலாங்க, cos 60 degree plus 45 எழுதிக்கலாங்களா. ஸோ 105 நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், 60 plus 45 தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஸோ sin 60 plus 45 plus cos 60 plus 45 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் expanding this sin alpha plus beta formula, sin alpha cos beta plus cos alpha sin beta. So sin 60 degree cos 45 degree plus cos 60 degree sin 45 degree and then next plus cos alpha plus beta formula, cos alpha cos beta minus sin alpha sin beta ங்களா formula. So cos 60 degree cos 45 degree minus sin 60 degree sin 45 degree which is equal to sin 60 degree ஓட value √3/2. sin 60 degree ஓட value உங்களுக்கு என்னங்க வரும், √3/2 கிடச்சிருங்களா. and then cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2, sin 45க்கு 1/√2 and then next cos 60 டிகிரிக்கு 1/2, cos 45க்கு 1/√2. next sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2, sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. சரிங்களா. and then next பாருங்க, ஸோ இதில் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். √3/2 1/√2 மைனஸ் √3/2 1/√2 டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குங்க, 1/2√2 plus 1/2√2 which is equal to 2 times of 2 times of 1/2√2 எழுதிக்கலாங்களா. ஸோ அதை 2/2√2 எழுதியாச்சு. இங்கே பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல்னா 1/√2 1/√2 நீங்கள் cos 45 எழுதிக்கலாம் ஆர் sin 45 எழுதலாம். ஸோ உங்களோட கொஷினோட ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா cos 45 அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, which is equal to cos 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சப்போஸ் இந்த கொஷின் which is equal to sin 45னால உங்களுக்கு இதே சேம் ப்ரூஃப் தான். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 12th சம். Prove that sin 75 degree minus sin 15 degree equal to cos 105 degree plus cos 15 degree. First you take LHS equal to sin 75 degree minus sin 15 degree. sin 75 degree நீங்கள் எப்படிங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 90 minus 15 டிகிரின்னு எழுதிக்கலாங்களா. மைனஸ் sin 15 டிகிரியா 90 minus 75 எழுதிக்கலாங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள் sin 90 minus தீட்டா ஃபார்முலா cos தீட்டா. ஸோ cos 15 டிகிரி sin 90 minus தீட்டானா cos தீட்டா. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு cos 75 டிகிரி. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு RHS equal to cos 105 degree plus cos 15 degree which is equal to cos 180 minus 75. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ cos 15 டிகிரி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. cos 105 cos 180 minus 75 எழுதிக்கலாங்களா. ஸோ cos 180 minus தீட்டா அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா மைனஸ் cos தீட்டா. ஸோ மைனஸ் cos 75 ப்ளஸ் cos 15. ஸோ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா cos 15 மைனஸ் cos 75. ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டு எப்படி இருக்குங்க, உங்களுக்கு சேமாக இருக்குங்களா. cos 15 டிகிரி மைனஸ் cos 75 degree. So from 1 and 2 we get LHS equal to RHS. So therefore sin 75 degree minus sin 15 degree equal to cos 105 degree plus cos 15 degree. Next 13th sum. Show that
tan 75 degree plus cot 75 degree equal to 4 சரிங்களா. ஸோ sin 75 degree equal to tan 75 degree plus cot 75 degree equal to 4 னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் யூ டேக் tan 75 degree which is equal to tan 45 plus 30 which is equal to பாருங்க tan a plus b formula tan a plus tan b divided by 1 minus tan a tan b. So equal to tan a, so that is tan 75 degree plus tan 30 degree divided by 1 minus tan 75 degree tan 45 degree tan 30 degree சரிங்களா, which is equal to tan 45 degree ஓட வேல்யூ உங்களுக்கு என்னங்க 1 plus tan 30 degree ஓட வேல்யூ 1 by root 3 divided by 1 minus tan 45 degree ஓட வேல்யூ 1 tan 30 degree ஓட வேல்யூ 1 by root 3 சரிங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், ரூட் 3 + 1 டிவைடட் பை ரூட் 3 ஹோல் டிவைடட் பை ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் this root 3 and this root 3 ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், ரூட் 3 கேன்சல் ஆகிடுங்களா. ஸோ ரூட் 3 + 1 டிவைடட் பை ரூட் 3 மைனஸ் 1. நெக்ஸ்ட் cot 75 டிகிரி. ஸோ உங்களோட கொஷினில் பாருங்கள் tan 75 டிகிரி ப்ளஸ் cot 75 டிகிரி ஈக்குவல் டு 4னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. tan 75 டிகிரிக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு cot 75 டிகிரி. cot 75 degree means 1 divided by tan 75 degree ன்னு சொல்லிடலாங்களா. ஸோ 1 divided by root 3 plus 1. So that is tan 75 டிகிரிக்கு நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. root 3 plus 1 divided by root 3 minus 1 which is equal to, ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் வந்துச்சுன்னா அது என்னங்க வந்துடும், உங்களுக்கு நியூமரேட்டர் போகுங்களா. ஸோ root 3 minus 1 divided by root 3 plus 1. ஸோ இப்போ LHS equal to tan 75 plus cot 75 which is equal to root 3 plus 1 divided by root 3 minus 1 plus root 3 minus 1 divided by root 3 plus 1 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா root 3 plus 1 the whole square plus root 3 minus 1 the whole square divided by இந்த டேர்ம் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்களா. ஸோ இது a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குங்களா. ஸோ a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்களா ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் தட் இஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் பி 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், root 3 plus 1 the whole square எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா 3 root 3 the whole square 3 1 square na 1 and then plus 2 times of root 3 that is a square plus b square plus 2ab அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். plus a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a minus b the whole square ஃபார்முலா a square plus b square minus 2ab ஃபார்முலா சரிங்களா. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 3 plus 3 6 7 8 divided by denominator உங்களுக்கு 2. ஸோ 8 by 2 equal to 4 சரிங்களா. and then next 14th sum, prove that cos a plus b into cos c minus cos b plus c into cos a equal to sin b sin c minus a. LHS, you take first LHS equal to cos a plus b cos c minus cos b plus c cos a which is equal to cos a plus b க்கு நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கொடுங்க ஃபார்முலாவை. cos a cos b minus sin a sin b into cos c minus cos b plus c ஓட எக்ஸ்பான்ஷன் cos b cos c minus sin b sin c into cos a சரிங்களா. and then next step, multiplying this cos c inside cos a cos b cos c minus sin a sin b cos c. next step minus பாருங்க, இந்த cos a வை multiplying this inside. ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ணிக்கணும் உள்ளார. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் cos b cos c cos a and then மைனஸ் இன்டூ மைனஸ் உங்களுக்கு என்ன வந்துருங்க, ப்ளஸ் sin b sin c cos a. next step, ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். cos a cos b and then cos c இந்த டேர்ம் ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சிங்களா. cos a cos b cos c கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் sin a sin b cos c ப்ளஸ் sin b sin c cos a இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். and then நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் காமன் டேர்ம் sin b
sin b taking outside. Remaining terms பாருங்க. So sin b வெளியில் outside எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. sin c cos a minus cos c sin a. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேர்மை பாருங்க. sin alpha cos beta, that is இங்கே பாருங்க sin alpha cos beta minus cos alpha sin beta அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்களா? ஸோ உங்க பாருங்க sin b இன்ட்டு ஸோ ஆல்ஃபாங்கிற இடத்துல c இருக்குது, பீட்டாங்கிற இடத்துல a இருக்குது. அப்படின்னா sin c minus a. சரிங்களா? which is equal to RHS. ஸோ ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி sin a minus b நாங்கள் சைடில் உங்களுக்கு ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்கேன். sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. ஃபார்முலா சைடில் எழுதியிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா sin b into sin c minus a which is equal to RHS. Next 15th sum, prove that sin n plus 1 into theta sin n minus 1 into theta plus cos n plus 1 into theta cos n minus 1 into theta equal to cos 2 theta அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. First you take LHS. sin n plus 1 into theta sin n minus 1 into theta plus cos n plus 1 into theta cos n minus 1 into theta which is equal to, so நீங்கள் terms arrange பண்ணிக்கோங்க. first you write this term, cos term first எழுதிக்கோங்க, sin term second எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த term பார்த்தீங்க அப்படின்னா cos a minus b equal to cos a cos b plus sin a sin b. அதே மாதிரி இருக்குங்களா? cos a cos b plus sin a sin b which is equal to cos a minus bங்களா ஃபார்முலா? cos a minus b. ஸோ ஏங்கிற டேர்ம் n plus 1 theta, bங்கிற டேர்ம் n minus 1 theta. சரிங்களா? ஏங்கிற டேர்ம் n plus 1 theta, bங்கிற டேர்ம் n minus 1 theta. ஸோ cos a minus b which is equal to, நீங்கள் ப்ராக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், n into theta plus theta and then minus of n theta plus theta. சரிங்களா? ஸோ இப்போ n theta minus n theta cancel ஆயிடுச்சுன்னா cos of 2 theta n belongs to z. சரிங்களா? and then next 16th sum, if x into cos theta equal to y into cos theta plus 2 pi by 3 which is equal to z cos theta plus 4 pi by 3, find the value of xy plus yz plus zx. First let x cos theta equal to y cos theta plus 2 by 3 equal to z cos theta plus 4 pi by 3 equal to lambda அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களா அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த லாம்டாங்கிறது ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மியூ எடுத்துக்கலாம், ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு x into cos theta equal to lambda அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கோங்க, which implies cos theta equal to lambda by xன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. next y into cos theta plus 2 pi by 3 equal to lambda அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, which implies cos theta plus 2 pi by 3 equal to lambda by y. next step, cos into 2 times of பைக்கு பதில் 180 போடலாங்களா? 180 divided by 3 plus theta which is equal to so in between உங்களுக்கு plus இருக்கிறனால நீங்கள் டேர்ம்ஸை மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ which is equal to, சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு cos 120 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். 60 into 2 120 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு லேம்டா டிவைடட் பை ஒய். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு z into cos theta plus 4 pi by 3 equal to lambda அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. cos theta plus 4 pi by 3 equal to lambda by z. cos of பாருங்க 4 into பைக்கு பதிலாக 180 divided by 3 plus theta equal to lambda by z. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 16 வரும். 60 into 4 240 plus theta equal to lambda by z. So this is equation number 3. And the next step, adding 1 plus 2 plus 3 which is implies lambda by x, lambda by y plus lambda by z equal to, பாருங்க equation number 1 என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. lambda by x க்கு cos theta, cos 120 plus theta, next cos 240 plus theta. So cos theta plus cos 120 plus theta plus cos 240 plus theta. And the next step, லாம்டாவை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 by x plus 1 by y plus 1 by z which is equal to cos theta. cos 120 plus thetaவுக்கு cos alpha plus betaவோட ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னங்க வரும்?
cos alpha cos beta minus sin alpha sin beta. And then next cos alpha plus beta, இதுக்கு expansion formula கொடுங்க. cos alpha cos beta minus sin alpha sin beta. ஸோ உங்கள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 240, பீட்டாவுக்கு பதிலாக தீட்டான்னு இருக்குது. சரிங்களா? and then next பாருங்க. ஸோ இந்த cos 120 sin 120 cos 240 sin 240. ஸோ இதனோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கோங்க. 4ன்னு எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 120. cos 120 ஈக்குவல் டு cos 180 மைனஸ் 16 எழுதலாங்களா? ஸோ cos 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் cos தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. நெக்ஸ்ட்டு sin 120. sin 120யோட வேல்யூ பாருங்கள். sin 180 மைனஸ் 16 எழுதலாங்களா? sin 180 minus 60 அப்படின்னா உங்களுக்கு which quadrant? second quadrant. second quadrantல sin positive. so sin 60 degree which is equal to √3/2. next cos 240. 240 180 plus 16 எழுதலாங்களா? which is equal to cos 180 plus 60 degreeங்கிறது உங்களுக்கு third quadrant. third quadrantல cos negative. ஸோ உங்களுக்கு சேம் ரேஷியோ 180 360க்குலாம் சேம் ரேஷியோ. ஸோ அதனால் மைனஸ் காஸ் 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. sin 240க்கு பாருங்கள் sin 180 ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ sin 180 ப்ளஸ் 60னா லைஃப் இந்த தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு sin நெகட்டிவ். ஸோ மைனஸ் sin 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3/2. Next, applying these values in the equation number 4. So, equation number 4ல இந்த values எல்லாம் substitution கொடுங்க. lambda into 1 divided by x plus 1 divided by y plus 1 divided by z equal to cos theta plus cos 120 டிகிரிக்கு minus 1 divided by 2 cos theta minus next பாருங்க minus sin 120 டிகிரிக்கு உங்களுக்கு என்னங்க வந்திருக்குங்க? √3/2. ஸோ மைனஸ் √3/2 sin theta. நெக்ஸ்ட்டு cos 240 டிகிரிக்கு minus 1 divided by 2. ஸோ minus 1 divided by 2 cos theta. நெக்ஸ்ட்டு 240 sin 240 டிகிரி. ஸோ இந்த sin 240 டிகிரிக்கு மைனஸ் ஆல்ரெடி உங்களுக்கு மைனஸ் இருக்குது கொஷின்லேயே. மைனஸ் √3/2 உங்களுக்கு sin 240 டிகிரிக்கு. ஸோ மைனஸ் √3/2 sin theta. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த டேர்மில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா XYZ எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா XYZ எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்னங்க வரும்? YZ மட்டும் வருங்களா? YZ ப்ளஸ் இங்கே Y இருக்கிறதுனால XZ மட்டும் வரும் ப்ளஸ் இங்கே XY ஹோல் டிவைடட் பை XYZ. XYZ நீங்கள் எல்சிஎம்மாக எடுத்துகிட்டு சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு YZ ப்ளஸ் XZ ப்ளஸ் XY டிவைடட் பை XYZ விச் இஸ் ஈக்குவல் டு cos theta பாருங்கள் மைனஸ் 1/2 cos theta மைனஸ் 1/2 cos theta. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வந்துடும்? cos thetaன்னு வந்துடுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் √3/2 sin theta. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் √3/2 sin theta. மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு இந்த இடம் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் minus √3/2 sin theta plus √3/2 sin theta cancel ஆகிடும். cos theta cancel ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த சைடு 0 ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் which is equal to so இந்த lambda goes to this side and XYZ also goes to this side means XY plus YZ plus ZX equal to 0. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு? XY plus YZ plus ZX. Find the value of XY plus YZ plus ZX. ஸோ XY plus YZ plus ZX ஓட வேல்யூ உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் 17th சம். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் sin A plus B sin A minus B equal to sin square A minus sin square B. First you take LHS equal to sin A plus B sin A minus B. sin A plus B க்கு ஃபார்முலா sin A cos B plus cos A sin B into sin A cos B minus cos A sin B. ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுங்களா? ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா A plus B A minus B அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? A plus B A minus B. A plus B A minus Bக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்னங்க? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருங்களா? அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். A ஸ்கொயர் மீன்ஸ் திஸ் இஸ் A.
This is A and this is B. So sin A cos B the whole square minus cos A sin B the whole square which is equal to, so உங்களுக்கு in between multiplication இருக்கிறனால நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. sin square A cos square B minus cos square A sin square B சரிங்களா. ஸோ அந்த இன் பிட்வீனில் காஸ் ஏவுக்கும் சைன் பிக்கு இன் பிட்வீனில் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ sin square b and here also sin square a cos square b அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. and then next பாருங்கள் sin square a cos square b க்கு பதிலாக 1 minus sin square b minus cos square a அப்படின்னா 1 minus sin square a sin square b அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. which is equal to sin square a மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உள்ளார sin square a minus sin square a sin square b. நெக்ஸ்ட் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் sin square b ப்ளஸ் sin square a sin square bன்னு வந்துருங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த cos square bக்கு பாருங்கள் நான் சைடில் ஃபார்முலா எழுதியிருக்கேன். cos square b அப்படின்னா சதீஸ் cos square தீட்டானா 1 minus sin square தீட்டாங்களா. ஸோ இந்த cos square bக்கு பதிலாக 1 minus sin square bன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் ஏவுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபார்முலா உங்களுக்கு நான் சைடில் ஃபார்முலா நோட் பண்ணியாச்சு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கேன்சல். 2 டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஸோ நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். cos a plus b cos a minus b equal to cos square a minus sin square b minus equal to cos square b minus sin square a. So first you take LHS cos a plus b cos a minus b which is equal to expanding this cos a cos b minus sin a sin b. Here cos a cos b plus sin a sin b same formula a minus b a plus b formula. So a minus b a plus b க்கு ஃபார்முலா பாருங்க cos a cos b the whole square. So a minus b a plus b the whole square a plus b அப்படின்னா உங்களுக்கு a square minus b square ஃபார்முலா. ஸோ இது a minus b here a plus b. ஸோ அப்படின்னா which is equal to a square minus b square. ஸோ உங்களுக்கு ஏங்கிற டேர்ம் this is a and this is b. So cos a cos b the whole square minus sin a sin b the whole square. So square பண்ணிங்கன்னா cos square a cos square b minus sin square a sin square b. next பாருங்க. So cos square a into cos square b க்கு பதிலாக 1 minus sin square b. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா நான் சைடில் நோட் பண்ணியிருக்கேன். cos square theta equal to 1 minus sin square thetaங்களா. ஸோ cos square b னா 1 minus sin square b minus sin square a னா 1 minus cos square a. sin square theta னா 1 minus cos square theta. அது சேம் வே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் sin square a வை 1 minus cos square a into sin square beta which is equal to next step நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் cos square a minus cos square a sin square b minus மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி அண்ட் தென் these two terms are cancelled cos square a minus sin square b. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே சேமில் இன்னும் கொஞ்சம் டிடக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு கிடச்சிரும். LHS ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னே எடுத்துக்கோங்க நீங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாங்களா. காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா படி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் sin square b 1 minus cos square b ன்னு எழுதிக்கலாங்களா. which is equal to open the bracket open பண்ணி பாருங்க 1 minus sin square a minus 1 plus cos square b ன்னு வந்துருங்களா. ஸோ அப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 minus cos square b plus 1 minus 1 உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos square b பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க cos square b plus 1 minus 1 cancel ஆயிடுச்சு cos square b minus sin square a. this is equation number 2. so from 1 and 2 we get cos a plus b cos a minus b equal to cos square a sin square b equal to cos square b sin square a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாங்களா. and then next third sum sin square a plus b minus sin square a minus b equal to sin 2a sin 2b சரிங்களா. LHS equal to sin square a plus b minus sin square a minus b which is equal to ஸோ உங்களுக்கு பாருங்கள் by 17th இதே சேம் 17th கொஷினில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் நம்ம என்னங்க பண்ணியிருக்கோம் sin square a minus sin square b equal to sin a plus b sin a minus b.
பாருங்கள் சைன் ஸ்கொயர் ஏ, இது ஃபுல் டேர்ம் ஏன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ மைனஸ் பிங்களா, சைன் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது ரெண்டு உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடுங்களா, ஸோ 2a அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏ சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வந்துடுங்களா. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏ டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா சைன் 2a சைன் 2b அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் வந்துடுங்களா. நெக்ஸ்ட்டு cos 8 theta cos 2 theta which is equal to cos square 5 theta minus sin square 3 theta அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ LHS equal to cos 8 theta cos 2 theta. ஸோ இந்த 8 thetaவை cos 5 theta plus 3 thetaன்னு எழுதிக்கலாங்களா, 2 thetaவை cos 5 theta minus 3 thetaன்னு எழுதலாங்களா, which is equal to பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா cos a plus b cos a minus b equal to cos square a minus sin square b which is equal to cos square ஏங்கிறது உங்களுக்கு எவ்வளோங்க 5 theta minus sin square bங்கிறது 3 thetaங்களா. ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு by 17th செகண்ட் ப்ரூஃப் நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அவங்க ப்ரூஃப் வந்து cos square 5 theta minus sin square 3 theta அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் கொடுத்துக்கோங்க, cos of 5 theta plus 3 theta cos of 5 theta minus 3 thetaன்னு எடுத்துக்கோங்க, cos a plus b cos a minus b which is equal to cos square a sin square b formula cos square 5 theta minus sin square 3 theta. Next 18th sum, show that cos square a plus cos square b minus 2 cos a cos b cos a plus b equal to sin square a plus b அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் யூ டேக் LHS equal to cos square a plus cos square b minus 2 cos a cos b cos a plus b which is equal to cos square a plus இந்த cos square bக்கு பதிலாக 1 minus sin square bன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாங்களா, minus 2 cos a cos b cos a plus b and then next step which is equal to cos square a plus 1. next பாருங்க bracket open பண்ணிக்கோங்க, cos square a plus 1 minus sin square b minus 2 cos a cos b cos a plus b which is equal to and the next step cos square a minus sin square b minus 2 cos a cos b cos a plus b. ஸோ இந்த 1 நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க லாஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க plus 1 and then next பாருங்க cos square a minus sin square b. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா by 17th செகண்ட் ப்ரூஃப் பாருங்கள், by 17th செகண்ட் ப்ரூஃப் cos a plus b cos a minus b னா cos square a sin square bங்களா. ஸோ cos square a sin square b equal to cos a plus b cos a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுங்களா, minus 2 cos a cos b cos a plus b plus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து இந்த 2 டேர்மில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா cos a plus b அவுட்டரில் வெளியில் எடுத்துக்கோங்க, cos a plus b வெளியில் வந்துச்சுன்னா cos a minus b minus 2 times of cos a cos b plus 1 சரிங்களா. 1 விட்டுறக்கூடாது, நீங்கள் 1 போட்டுட்டு தான் வரணும். and then next பாருங்கள் cos a plus b into cos a minus bக்கு பதிலாக ஃபார்முலாவை எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க, cos a cos b plus sin a sin b minus 2 cos a cos b plus 1. next step cos a plus b into, ஸோ பாருங்கள் cos இங்கே 2 times of cos a cos b, here 1 times of cos a cos b minus 2 plus 1 minus cos a cos b and then next plus sin a sin b plus 1 சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து மைனஸை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி, ஹியர் மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ நீங்கள் ஏன் மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மைனஸ் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பின்னு இருக்குது, ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறனால நீங்கள் மைனஸ் அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ப்ளஸ் 1ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி, நெக்ஸ்ட்டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிக்கு ஃபார்முலா
என்னதுங்க காஸ் ஏ ப்ளஸ் பிங்களா ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 மைனஸ் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குங்களா இங்கே காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பின்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பிங்களா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பின்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் முடிச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 19th sum, if cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha equal to minus 3 divided by 2, and then prove that cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. First given that cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha equal to minus 3/2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. And then next பாருங்க cos alpha minus beta ஃபார்முலா ஐடென்டி எக்ஸ்பென்ஷன் கொடுக்கலாங்களா cos alpha cos beta plus sin alpha sin beta. cos beta minus gammaவுக்கு cos beta cos gamma plus sin beta sin gamma plus cos gamma minus alpha க்கு cos gamma cos alpha plus sin gamma sin alpha equal to minus 3 divided by 2. And then next stepல இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 into cos alpha cos beta plus sin alpha sin beta. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் உங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராக்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. 2 times of cos alpha cos beta plus sin alpha sin beta plus cos beta cos gamma sin beta sin gamma plus cos gamma cos alpha plus sin gamma sin alpha which is equal to minus 3. And the next பாருங்க next stepல ஸோ 2 into இந்த term அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இந்த minus 3 இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வந்துடும் ப்ளஸ் 3 equal to 0ன்னு எடுத்துக்கலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 into cos alpha plus beta and then next cos beta gamma cos gamma alpha 2 times of cos termலாம் ஒன்றா சேர்த்து எழுதிக்கோங்க plus 2 times of sin termஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க minus 3 come to this side அப்படி means plus 3 equal to 0. and then next பாருங்கள் 2 into cos alpha cos beta plus cos beta gamma plus cos gamma cos alpha plus 2 times of sin alpha sin beta plus sin beta sin gamma plus sin gamma sin alpha plus இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா அந்த 3யை 1 plus 1 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாங்களா which is equal to 0. and the next step 2 into cos alpha cos beta plus cos beta cos gamma plus cos gamma cos alpha plus 2 times of sin alpha sin beta plus sin beta sin gamma plus sin gamma sin alpha plus ஒரு 1க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா cos square alpha plus sin square alphaன்னு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அனதர் 1க்கு cos square beta plus sin square beta ப்ளஸ் இன்னொரு 1க்கு cos square gamma plus sin square gamma அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு cos square theta plus sin square thetaவோட வேல்யூ 1ங்களா. ஸோ cos square நம்ம வந்துட்டு இங்கே ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்கறனால cos square alpha plus sin square alphaன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இன்னொரு 1க்கு cos square beta plus sin square beta another 1க்கு cos square gamma plus sin square gamma equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. another next பாருங்கள் இதில் இந்த காஸ் டேர்ம் எல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் 2 times ஆஃப் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் காஸ் காமா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் டேர்ம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் காமா ப்ளஸ் 2 times ஆஃப் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் பீட்டா சைன் காமா ப்ளஸ் சைன் காமா சைன் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு காசுலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 times ஆஃப் ஏபி பிசி சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 times ஆஃப் ஏபி பிசி சிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைனோட டேர்ம்ஸு.
சைனில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி பிசி சிஏங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் sin alpha sin beta sin gamma the whole square எழுதிக்கலாங்களா, which is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் உங்களுக்கு இந்த டேர்மும் இந்த டேர்ம் ரெண்டு டேர்மும் உங்களுக்கு எப்படி இருக்கும், 0 ஆகிடுங்களா. ஸோ விச் இம்ப்ளைஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நெகட்டிவில் வந்துடும். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்கங்க, சைன் ஆல்ஃபா plus cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேர்ம் ரெண்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்கும், இந்த டேர்மும் இந்த டேர்ம் இந்த போத் த டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 20th sum. ஃபஸ்ட்டு show that tan 45 plus a equal to 1 plus tan a divided by 1 minus tan a prove பண்ண சொல்லியிருக்காங்க. So take tan 45 plus a which is equal to tan 45 formula apply பண்ணுங்க, tan a plus tan b divided by 1 minus tan a tan b which is equal to tan 45 degree ஓட வேல்யூ 1ங்களா plus tan a divided by 1 minus tan 45க்கு 1ங்களா, so 1 minus tan a. so proof வந்துருச்சுங்களா. and then next இதெல்லாம் simple proof. tan 45 minus a which is equal to 1 minus tan a 1 plus divided by 1 plus tan a அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். tan 45 minus a which is equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b which is equal to tan 45 ஓட வேல்யூ 1 minus tan a divided by 1 plus 45க்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 plus tan a மாறிடும் சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு 21 prove that cot a plus b equal to cot a cot b minus 1 divided by cot a plus cot b. LHS you take cot a plus b equal to 1 divided by tan a plus b எழுதிக்கலாங்களா, which is equal to 1 divided by tan a plus b formula tan a plus tan b divided by 1 minus tan a tan b which is equal to இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1 minus tan a tan bங்கிறது உங்களுக்கு நியூமரேட்டருக்கு போயிருங்களா. ஸோ 1 minus tan a tan b divided by 1 tan a plus tan b which is equal to, ஸோ பாருங்கள் next step which is equal to 1 minus tan a tan b divided by tan a tan b tan a plus tan b வந்துச்சுங்களா. ஸோ 1 minus இந்த tan aவுக்கு பதிலாக 1 divided by cot a எழுதிக்கலாங்களா. இந்த tan bக்கு பதிலாக 1 by cot b அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா. டிவைடட் பை இந்த tan aக்கு பதிலாக 1 by cot a tan bக்கு பதிலாக 1 by cot b அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், cot a இன்ட்டு cot b மைனஸ் 1 டிவைடட் பை cot a cot b அண்ட் தென் டிவைடட் பை உங்களுக்கு இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் டேர்மை cot b ப்ளஸ் cot a டிவைடட் பை cot a cot bன்னு வந்துடுங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கில் எடுத்துக்கோங்க, cot a cot b மைனஸ் 1 டிவைடட் பை cot a cot b இந்த டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிக்குங்களா. cot a cot b டிவைடட் பை cot a ப்ளஸ் cot b சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக டினாமினேட்டர் ரெண்டே கேன்சல் பண்ணிட்டு எழுதினீங்கனாலும் சரி. ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்னங்க வரும் உங்களுக்கு, which is equal to cot a cot b minus 1 divided by cot a plus cot b. proof வந்துருச்சுங்களா. and then next 22 tan x equal to if tan x equal to n divided by n plus 1 and tan y equal to 1 divided by 2n plus 1 find tan x plus y. tan x plus y equal to formula tan x plus tan y divided by 1 minus tan x tan y which is equal to tan x க்கு n divided by n plus 1 plus tan y க்கு 1 divided by 2n plus 1 அப்படியே substitution கொடுங்க, divided by 1 minus tan x க்கு n divided by n plus 1 tan y க்கு 1 divided by 2n plus 1 which is equal to நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ இங்கே நியூமரேட்டரில் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
n into 2n plus 1 plus n plus 1 divided by n plus 1 2n plus 1 whole divided by. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n plus 1 2n plus 1 minus n divided by n plus 1 2n plus 1 சரிங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா n into 2n plus 1 plus n plus 1 divided by n plus 1 2n plus 1 minus n வந்துருங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் 2n ஸ்கொயர் ப்ளஸ் n சரிங்களா. 2n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் n ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 மைனஸ் n வந்துருங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வருது 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு n கேன்சல் ஆனதுனால 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 வரும். ஸோ போத் டேர்ம்ஸ் கேன்சல் ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 23rd sum. Prove that tan pi by 4 plus theta tan 3 pi by 4 plus theta equal to minus 1. LHS equal to tan pi by 4 plus theta tan 3 pi by 4 plus theta. tan pi by 4 na 45 plus theta எழுதிக்கலாங்களா. tan 3 pi by 4 பாருங்க நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் 3 into 180 divided by 4 which is equal to கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 135 டிகிரி வரும். ஸோ tan 135 plus theta. ஸோ tan 45 plus theta tan 135 plus thetaவை பாருங்கள் 180 minus 45 plus thetaன்னு எழுதுனாங்களா. 180 minus 45 135 வந்துருங்களா. ஸோ tan 180 minus 45 plus thetaன்னு எழுதலாம். ஸோ அந்த tan 180 minus 45 plus thetaவை 180 இந்த minus 45 plus theta இருக்குது பார்த்தீங்களா. அதில் மைனஸ் காமனாக வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளார 45 minus thetaன்னு வந்துருங்களா. ஸோ tan of 180 minus 45 minus thetaன்னு எழுதிக்கலாங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சைடில் போட்டிருக்கேன் tan 180 minus of 45 minus theta. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு tan 180 minus theta. tan 180 minus theta ஃபார்முலா மைனஸ் tan theta. ஸோ மைனஸ் டேனுக்கு பாருங்கள் மைனஸ் நான் முன்னாடி போட்டுட்டேன் tan 45 plus theta அப்படியே இருக்குது. tan 180 minus thetaனா மைனஸ் tan theta. தீட்டாங்கிறது உங்களுக்கு 45 minus theta which is equal to minus of tan 45 plus theta tan 45 plus tan theta divided by 1 minus tan 45 tan theta எழுதிக்கலாங்களா. tan a plus b na tan a plus tan b divided by 1 minus tan a tan b into tan a minus b க்கு tan a minus tan b divided by 1 plus tan a tan b. tan 45 பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா minus of 1 plus tan theta divided by 1 minus tan theta. Here 1 minus tan theta divided by 1 plus tan theta வந்துருங்களா. ஸோ 1 plus tan theta cancel 1 minus tan theta லாம் cancel ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் -1. நெக்ஸ்ட்டு 24th sum. Find the values of tan alpha plus beta given that cot alpha equal to 1 by 2 alphaங்கிறது belongs to pi minus 3 by 2 and secant betaங்கிறது equal to minus 5 by 3 beta belongs to pi by 2 pi அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. சரிங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு tan alpha plus beta கேட்குறாங்க. உங்களுக்கு tan alpha plus beta ஃபார்முலா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூஸ்லாம் தேவை tan ஆல்ஃபாவும் tan பீட்டாவோட வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதுங்களா. ஸோ அந்த tan ஆல்ஃபா tan பீட்டா 2 வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் tan ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். tan ஆல்ஃபா ஃபைன் பண்ணுறதுக்கு காட் ஆல்ஃபா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. காட் ஆல்ஃபாங்கிறது 1 by 2 tan ஆல்ஃபாங்கிறது 1 by cot ஆல்ஃபான்னு எழுதிக்கலாங்களா. which is equal to 1 divided by 1 by 2 அப்படின்னா உங்களுக்கு tan ஆல்ஃபாவோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு tan பீட்டாவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஆல்சோ given that secant beta equal to minus 5 by 3 beta belongs to pi by 2 piனா செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ secant betaனா r by xங்களா நம்மளுக்கு ஃபார்முலா. ஹியர் r equal to 5 x equal to 3. ஸோ இந்த மைனஸுங்கிறது உங்களுக்கு குவாட்ரண்ட்டோட மைனஸு சரிங்களா. அது நம்மளுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ y equal to r square minus x square which is equal to 20 square root of 25 by minus 9 அப்படின்னா square root of 16 ஆன்சர் y equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். tan beta equal to y by x.
சரிங்களா ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 4 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 3. ஸோ இங்கே மைனஸ் ஏன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா டேன் பீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு பீட்டாங்கிறது விச் குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் டேனுங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ -4/3. ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டுக்கணும் குவாட்ரண்ட்டை பார்த்துட்டு. சரிங்களா அனதர் நெக்ஸ்ட் பாருங்கள் டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta which is equal to tan alpha oda value to alpha tan beta oda value -4/3 divided by 1 minus 2 beta oda value -4 divided by 3 which is equal to so பாருங்க cross multiply பண்ணுங்க 6 minus 4 divided by 3 divided by பாருங்க 3 into 1 so 3 மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுங்க ப்ளஸ் 4 into 2 எவ்வளோங்க வரும் 8ன்னு வந்துடுங்களா. ஸோ இதில் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்டெப் சிம்பிஃபை பண்ணிக்கோங்க. 6 minus 4 divided by 3 whole divided by 1 plus 8 divided by 3. ஸோ இன்னொரு ஸ்டெப்பு போட்டுக்கோங்க. மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுங்க ப்ளஸ் 4 into 2 8 divided by 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் 3 plus 8 divided by 3ன்னு வந்துடுங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 minus 4 divided by 3 divided by 3 plus 8 divided by 3 3 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். 6 minus 4 எவ்வளோங்க வரும் 2 8 plus 3 11. ஸோ tan alpha plus beta equal to 2/11. Next 25th sum. If theta plus pi equal to alpha and tan theta equal to k into tan pi, then prove that sin of theta minus pi equal to k minus 1 k plus 1 sin alpha. Given that theta plus pi equal to alpha, tan theta equal to k into tan pi. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் tan theta இந்த tan pi நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா tan theta divided by tan pi equal to k அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் tan theta sin theta by cos theta எழுதுறாங்களா. tan pi sin pi by cos pi equal to k which implies ஸோ இதை வந்து நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். sin theta by cos theta into cos pi by sin pi which is equal to k. அடுத்த நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. sin theta cos pi divided by cos theta sin pi which is equal to k-வை நீங்கள் k by 1ன்னு எழுதிக்கலாங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் by componendo and dividendo rule. ஸோ இந்த ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா if a by b equal to c by d. ஸோ உங்களுக்கு இந்த a by b equal to c by dங்கிற ஃபார்மெட்டில் இருக்குதுங்களா. தென் நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d. a by b equal to c by dங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தென் a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d அப்படிங்கிற ஃபார்மெட்டில் உங்களால் எழுத முடியும். ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d. ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அங்கே பாருங்கள் ஸோ a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க sin theta cos pi plus cos theta sin pi divided by sin theta cos pi minus cos theta sin piன்னு வந்துருச்சுங்களா. ஸோ sin of theta plus pi. Here sin of theta minus pi which is equal to k plus 1 divided by k minus 1. So theta plus pi க்கு பதிலாக ஆல்ஃபான்னு போட்டுடலாங்களா. ஸோ theta plus piங்கிறது ஆல்ரெடி given ஆல்ஃபா. ஸோ sin alpha divided by sin theta minus pi equal to k plus 1 divided by k minus 1. and then next ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இந்த sin theta minus piங்கிறது உங்களுக்கு இங்கே போயிடுச்சு. இந்த k minus 1 நியூமரேட்டருக்கு வந்துருச்சு, k plus 1 டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. சரிங்களா. ஸோ அதை அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணி நான் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். sin theta minus pi equal to k minus 1 இது இங்கே நியூமரேட்டருக்கு போச்சுன்னா k minus 1 இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். k minus 1 divided by k plus 1 into sin alpha. சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் முடிஞ்சது. அண்ட் தென் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 25 சம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் 3.18. பாயிண்ட் ஏங்கிறது 9,12 ரொட்டேட்ஸ் அரவுண்ட் த ஆரிஜின் O in a plane through 60 degree in the anti-clockwise direction to a new position B. Find the coordinates of B. சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்டு 9,12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க.
ஸோ அந்த ஏங்கிற பாயிண்ட் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நியூ பொசிஷனில் போய் நிற்கிது. அந்த நியூ பொசிஷனுங்கிறது உங்களுக்கு பி. ஸோ அது ஏலேருந்து பி வரைக்கும் ரொட்டேட் ஆகிற அந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ உங்களுக்கு ஆக்சிஸில் இருந்து ஏ வரைக்கும் போகிற ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கல. ஆக்சிஸ்லேருந்து ஏங்கிறது எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆங்கிள் கொடுக்கல. ஸோ நம்ம அதெல்லாம் தீட்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஏவில் இருந்து அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் தூரம் நெகர்ந்து போய் இன்னொரு பாயிண்டில் இருக்குது. அந்த பாயிண்ட் பிங்கிறது நியூ பொசிஷனில் போய் நிற்கிது. ஸோ அது நெகர்ற ஆங்கிள் வந்து உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆரிஜினில் இருந்து தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிங்கிற நியூ பொசிஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் இன்ட்டு காஸ், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு தீட்டா தூரம் இங்கே வந்துருச்சு, ப்ளஸ் 60, தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆர் இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆஃப் 9,12 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆன்சரை பாருங்கள். கிவன் ஏங்கிற பாயிண்ட்டு 9,12. ஸோ அது ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டான்னு போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம அஸ்யூம் பண்ணியாச்சு. we know that r equal to, ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? r equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டாங்களா? ஸோ இங்கே எக்ஸுங்கிறது 9, ஒய்ங்கிறது 12ங்களா? ஸோ இதை 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 44 ஸ்கொயர் ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு 225 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா r ஈக்குவல் டு 15 கிடச்சிரும். அண்ட் தென் தேர்ஃபோர் த பாயிண்ட் ஏ இஸ் ஏ ஆஃப் 9,2 ஏ இன்ட்டு 15 cos theta, that is r cos theta. 15 cos theta 15 sin theta எடுத்துக்கிறோம். ஸோ 15 cos theta equal to 9, 15 sin theta equal to 12 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. let the point b be r cos theta plus 60. ஸோ பிங்கிற பாயிண்ட் r cos theta plus ஒரு 60 டிகிரி நெகுறது ப்ளஸ் r sin theta plus ஒரு 60 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு மூவ் ஆகுதுங்களா? ஸோ ப்ளஸ் 60 டிகிரி விச் implies b into rக்கு பதிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாங்க 15 டிகிரி. ஸோ உங்களுக்கு இதில் ரேடியஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆறுங்கிறது இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் மூவ் ஆகினாலும் உங்களுக்கு ஆறுங்கிறது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆறு சேம் தான். ஸோ அதனால் b into 15 cos theta plus 60, 15 sin theta plus 60 டிகிரி. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒவ்வொன்றுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். 15 cos theta plus 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களாங்களா? காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரி மைனஸ் சைன் தீட்டா சைன் 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 15 இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரிங்கிறது 1/2 மைனஸ் 15 sin theta sin 60 டிகிரிங்கிறது √3/2. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 15 cos தீட்டாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க 9ன்னு போட்டுக்கலாங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 15 cos theta 9, 15 sin thetaங்கிறது 12. சரிங்களா? ஸோ 15 cos theta அப்படிங்கிறது 9 into 1/2 மைனஸ் 15 sin thetaங்கிறது 12 into √3/2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேர்ம் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கேயும் 3 காமனாக வெளியில் எடுக்கலாம், இங்கேயும் நீங்கள் 3 காமனாக வெளியில் எடுக்கலாங்களா? ஸோ 3 டினாமினேட்டரில் 2 வெளியில் எடுத்துக்கோங்க. 3 divided by 2 into 3 minus 4√3. சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 15 sin theta plus 60 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 15 theta plus 60 டிகிரினா sin a plus b, sin a cos b plus cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இன்னரில் இப்போ 15 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 15 sin theta cos 60 டிகிரிக்கு 1/2 ப்ளஸ் 15 cos theta sin 60 டிகிரிக்கு √3/2. ஸோ 15 sin thetaனா 12, 15 cos thetaனா 9ங்களா? வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் காமன் பார்த்தீங்கன்னா 3 divided by 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 4 ப்ளஸ் இங்கே 3 வெளியில் போயிடுச்சுன்னா 3√3. ஸோ தேர்ஃபோர் த பாயிண்ட் பி இஸ் பி ஆஃப், ஸோ இப்போ நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க ஃபைன் பண்ணிங்க? 3/2 3 minus 4√3, 3/2 3 minus 4√3, 3/2 4 plus 3√3. And then next example 3.19. Next example 3.19, a ripple tank demonstrate
The effect of two water waves being added together. The two waves are described by h equal to 8 cos t and h equal to 6 sin t, where t belongs to 0, 2 pi is in seconds and h is in the height in millimeters above still water. Find the maximum height of the resultant wave and the value of t at which it occurs. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேங்க்கில் 2 வாட்டர் வேவ்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 வாட்டர் வேவ்ஸும் வந்து ஆட் பண்ணும்போது ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து 2 வேவ்ஸ் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி அதனோட டைம் ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ரிசல்டன்ட் வேவ் அண்ட் த வேல்யூ ஆஃப் த டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ லெட் ஹச் பி த ஹைட் ஆஃப் த ரிசல்டன்ட் வேவ் அட் டைம் டி. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹச் ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு 2 வேவ்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த 2 வேவ்ஸும் பாருங்கள் ஹச் ஈக்குவல் டு 8 காஸ் டி, ஹச் ஈக்குவல் டு 6 சைன் டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் வேவ் வரக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் ஹச் ஈக்குவல் டு 8 காஸ் டி ப்ளஸ் 6 சைன் டி. 2 வேவ்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. லெட் 8 காஸ் டி ப்ளஸ் 6 சைன் டி ஈக்குவல் டு, ஸோ இதை நாமளாக அஸ்யூம் பண்ணிக்கிறோம், k இன்ட்டு காஸ் டி மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு காஸ் டி மைனஸ் ஆல்ஃபானா ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் டி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் டி சைன் ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட்டு 8 காஸ் டி ப்ளஸ் 6 சைன் டி விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கே காஸ் ஆல்ஃபா காஸ் டி ப்ளஸ் கே சைன் ஆல்ஃபா சைன் டி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் போத் சைட்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். போத் சைட்ஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த காஸ் டி இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் டியோட கோஎஃபிஷியன்ட் கே காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை கம்பேர் பண்ணுங்கள், சைன் டி கோஎஃபிஷியன்ட் கே சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 8 டிவைடட் பை கே, சைன் ஆல்ஃபாங்கிறது 6 டிவைடட் பை கே. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 64 பை கே ஸ்கொயர்னு சொல்லிக்கலாங்களா. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது 36 டிவைடட் பை கே ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 100 பை கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கே ஸ்கொயரை நீங்கள் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா கே ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் அப்படியே 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இது ஃபார்முலா நம்மளுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மீன்ஸ் k ஈக்குவல் டு 10. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேன் ஆல்ஃபானா சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபாங்களா. சைன் ஆல்ஃபாங்கிறது 6 பை கே, காஸ் ஆல்ஃபாங்கிறது 8 பை கே. ஸோ 6 பை கே 8 பை கே உங்களுக்கு கே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 6 டிவைடட் பை 8. 6 பை 8 உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வந்துடும், 3 பை 4ன்னு வந்துருங்களா. ஸோ தேர் ஃபோர் ஹச் ஈக்குவல் டு உங்களுக்கு கேங்கிறதா உங்களுக்கு என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள் 8 இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் 6 சைன் டி ஈக்குவல் டு கே காஸ் டி மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ ஹச்சுங்கிறது இது. ஸோ இந்த டேர்மை நான் இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஹச் ஈக்குவல் டு கே காஸ் டி மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ தேர் ஃபோர் ஹச் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 10 காஸ் டி மைனஸ் ஆல்ஃபா. மேக்ஸிமம் ஹைட்டு 10 mm. ஸோ அவங்க வந்து ஹைட்டை வந்து மில்லிமீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நான் 10 mmன்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? எப்போ ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட் அக்கர் ஆகுது அப்படின்னா 10 mmல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு போகுது. ஸோ த மேக்ஸிமம் ஹைட் அக்கர்ஸ் வென் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ இங்கே டீக்கு பதிலாக நீங்கள் ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் பாருங்கள், டி ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபானா காஸ் ஜீரோவோட வேல்யூ ஒன்றுங்களா. ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து காசோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -1 அண்டு +1. சரிங்களா? ஸோ காசோட வேல்யூ -1க்கு +1க்கு இன்பிட்வீனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காசோட அதிகபட்ச வேல்யூ +1ங்களா. ஸோ டீக்கு வந்து ஆல்ஃபான்னு போடும்போது உங்களுக்கு காஸ் 0ன்னு கிடைக்குது. காஸ் 0வோட வேல்யூ உங்களுக்கு 1. ஸோ 10 × 1 உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு 10ன்னு கிடச்சிரும். வேறு டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு நீங்கள் ஆல்ரெடி ஆல்ஃபாவோட வேல்யூ 3/4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.20. ஸோ இதே மாடல் நம்ம எக்ஸசைஸில் சம்மு பார்த்தோம். sin a plus b plus c ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஈக்குவல் டு sin a plus b plus c நீங்கள் ப்ராக்கெட்டில் ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்முலா sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா sin a cos b plus c plus cos a sin b plus c
நெக்ஸ்ட் sin a இன்ட்டு cos b plus cக்கு பாருங்களா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க cos b cos c மைனஸ் sin b sin c plus cos a இன்ட்டு நெக்ஸ்ட் sin b plus cக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா sin b cos c plus cos b sin c which is equal to ஸோ இந்த டேர்ம்ஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin a cos b cos c மைனஸ் sin a sin b sin c and then next cos a இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos a sin b cos c plus cos a cos b sin c சரிங்களா and then next ஸோ இது உங்களுக்கு sin a plus b plus c யோட எக்ஸ்பான்ஷன் next tan a plus b plus c which is equal to tan a plus b plus c அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க b plus c ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா tan a plus tan b plus c divided by 1 minus tan a tan b plus c ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா tan a plus tan b plus cக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் tan b plus tan c divided by 1 minus tan b tan c divided by 1 minus tan a into tan b plus cக்கு tan b plus tan c divided by 1 minus tan b tan c and then next ஸ்டெப்பில் பாருங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan a into 1 minus tan b tan c plus tan b tan c whole divided by 1 minus tan b tan c divided by next denominator டேர்மை பாருங்கள் denominatorல 1 minus tan b tan c அந்த 1 கோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus tan b tan c minus tan a into tan b tan c whole divided by உங்களுக்கு என்ன வந்துடும் 1 minus tan b tan c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்ம் ரெண்டும் டினாமினேட்டர் அப்படியே நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணி விட்ருங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு tan a பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னர்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan a tan b tan c மைனஸ் ஆஃப் ப்ளஸ் tan b tan c டிவைடட் பை ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan a மைனஸ் tan a tan b tan c ப்ளஸ் tan b tan c டிவைடட் பை 1 minus tan b tan c minus tan a tan b minus tan a tan c which is equal to அரேஞ்ச் பண்ணிக்கோங்க tan a tan b tan c minus tan a tan b tan c divided by பாருங்க 1 minus tan a tan b minus tan b tan c minus tan c tan a அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா ஸோ therefore tan a plus b plus c equal to tan a plus tan b plus tan c minus tan a tan b tan c divided by 1 minus tan a tan b minus tan b tan c minus tan c tan a ஸோ இந்த ப்ரூஃபை நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு 4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட்ஸையும் அப்படியே பார்த்துக்கலாம் இஃப் a plus b plus c equal to 0 or pi we have இந்த a plus இந்த ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது 0வாக இருக்கணும் ஆர் பையாக இருக்கணும் சப்போஸ் யூ டேக் ஆங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா a plus b plus c equal to 0னா tan 0 equal to ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கோங்க tan a plus tan b plus tan c minus tan a tan b tan c divided by 1 minus tan a plus tan b minus tan b tan c minus tan c tan a which is equal to tan 0 ஓட வேல்யூ உங்களுக்கு 0 சரிங்களா ஸோ which is equal to இந்த டேர்ம் அப்படியே தான் உங்களுக்கு வந்துடும் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா உங்களுக்கு 0 ஆகிடுங்களா ஸோ tan a plus tan b plus tan c minus tan a into tan b into tan c equal to 0 ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan a plus tan b plus tan c equal to tan a into tan b into tan c ஸோ இது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திஸ் ரிசல்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ இன் த கேஸ் ஆஃப் ஆப்ளிக்யூ ட்ரையாங்கிள்ஸ் ஸோ உங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சம் ஆஃப் த ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரக்கூடிய எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரூவ் ஆகும் பாருங்கள் செகண்டு tan x minus y plus tan y minus z plus tan z minus x equal to tan x minus y tan y minus z plus tan z minus x ப்ரூவ் ஆகிருக்குங்களா ஸோ இது ஈக்குவல் டு நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பாருங்கள் அவங்க என்ன கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க
ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரூஃப் என்னங்க கொடுத்துருக்கான் tan A ப்ளஸ் tan B ப்ளஸ் tan C ஈக்குவல் டு tan A tan B tan C எழுதுலாங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரூஃப் வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் 3 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸு மைனஸு ப்ளஸ் இஜெட் மைனஸ் இஜெட் எக்ஸ் ஒய் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆங்கிள் என்னங்க ஆகுது. ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 ஆர் பை ரெண்டுக்குமே உங்களுக்கு இந்த ரிசல்ட் ப்ரூவ் ஆகுங்களா. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவல் டு 0ன்னு வருதுங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் tan 3a minus tan 2a minus tan a which is equal to tan 3a plus இந்த மைனஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா tan of minus theta minus tan theta சொல்லலாங்களா. ஸோ plus tan of minus 2a எழுதிக்கோங்க plus tan of minus a which is equal to இது எப்படி இருக்குங்க tan a plus tan b plus tan c. ஸோ tan a plus tan b plus tan c உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அதுனோட ப்ரூஃப் வந்து உங்களுக்கு a plus b plus c இந்த 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும் 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரூஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணது எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களா. 3a மைனஸ் 2a மைனஸ் a 3 ஆங்கிளே ஆட் பண்ணுங்க உங்களுக்கு என்னங்க வருதுங்க ஆன்சர் 0ன்னு கிடச்சிருதுங்களா. ஸோ அப்படின்னா tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan c ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b இன்ட்டு tan cன்னு எழுதலாங்களா. ஸோ tan 3a tan மைனஸ் 2a tan மைனஸ் a. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan 3a tan ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டாங்களா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் உங்களுக்கு வரும். tan ஆஃப் மைனஸ் ஏனா மைனஸ் tan ஏங்களா. ஸோ இங்கே இந்த 2 மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு சரிங்களா. ஸோ tan 3a tan 2a இன்ட்டு tan a. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது உங்களே தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 5/2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கும். தென் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் tan a ப்ளஸ் b ப்ளஸ் சிக்கு பதிலாக 5/2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்குங்க அது எங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க which is equal to tan a plus tan b plus tan c minus tan a tan b tan c divided by 1 minus tan a tan b minus tan b tan c minus tan c tan b. So tan pi/2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டிங்களா which is equal to அப்படியே RHS சைடு அந்த அப்படியே எழுதிக்கோங்க. and then next பாருங்க இன்ஃபினிட்டினா 1/0ங்களா which is equal to the same proof which is equal to பாருங்க இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் tan a tan b மைனஸ் tan b tan c மைனஸ் tan c tan a which is equal to 0 கொண்டு போய் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இந்த மைனஸ் டேர்ம் எல்லாம் நீங்கள் ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan b tan c ப்ளஸ் tan c tan a. ஸோ இந்த 3 மைனஸ் டேர்மும் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா tan a tan b ப்ளஸ் tan b tan c ப்ளஸ் tan c tan a which is equal to இந்த 1 மட்டும் நீங்கள் இதே சைடு வச்சுக்கோங்க which is equal to 1 சரிங்களா. ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கு tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan c ஈக்குவல் டு tan a இன்ட்டு tan b இன்ட்டு tan c. நெக்ஸ்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 5/2 அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் tan a tan b ப்ளஸ் tan b tan c ப்ளஸ் tan c tan a ஈக்குவல் டு 1 சரிங்களா. ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.4 ஓவர் எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.